இந்த வீடியோவில் வந்து பேசிக் ஹார்ட்வேர் கமெண்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதாவது lspci, lsusb அண்ட் அது மட்டும் இல்லாமல் சில கர்னல் மாடியூல்ஸோடைய பேக்கேஜோடைய கமெண்ட்ஸ் வந்து பார்ப்போம். லைக் lsmod அண்ட் modprobe. ஸோ அந்த மாதிரி கமெண்ட்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டன்ட் ஃபைல் சிஸ்டம், அதாவது proc, sys அண்ட் dev பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ வந்து கொடுக்க போகிறேன். ஸோ லெட் ஸ்டார்ட். ஸோ பேசிக்கலாக ஒரு கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர், ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் எடுத்துக்கணுன்னா, அதாவது ஹார்ட்வேர் ப்ளஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து கலந்து தான் ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ பொதுவாக ஒரு ஹார்ட்வேர் டேக் ரேம் ஆர் ஏதாவது எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் டிவைஸாக இருக்கட்டும் ஆர் எனி திங். ஸோ அதுக்கு வந்து ஒரு சப்போர்ட் இருக்கணும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சைடில் இருந்து. பொதுவாக நீங்கள் வந்து எப்போவுமே ஒரு பிசியை வந்து ஆன் பண்ணும்போது பூட்டிங் ப்ராசஸ், ஸோ இதில் வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இனிஷியலாக பூட் லோடர் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி பயோஸ் வந்து இருந்துச்சு சில பழைய கம்ப்யூட்டர்ஸ்லாம். இப்போ வந்து UEFI வந்து வந்திருக்கு. இதை பற்றி நான் வந்து டீட்டெயிலாக சொல்ல போகல, பட் என்ன தேவையோ அது வந்து சொல்கிறேன். ஸோ பயோஸ் இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல உங்களால் சில ஸ்பெசிஃபிக்காக ஹார்ட்வேர் டிங்கரிங் வந்து பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரேமோடைய ஸ்பேஸை வந்து நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணலாம், ஒரு ஸ்லாட்ஸை வந்து டிசேபிள் பண்ணலாம், CPU வந்து ஓவர் கிளாக் பண்ணலாம், அண்ட் பேசிக் செக்யூரிட்டி கூட நீங்கள் வந்து இங்கே ஸ்பெசிஃபை பண்ணலாம் ஒரு பயோஸோடைய பேனலுக்கு போனோம்னா. ஸோ இந்த மாதிரி சில ஹார்ட்வேர் டிங்கரிங் வந்து நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பயோஸ் மூலமாக பண்ணோம், அண்ட் தென் UEFIக்கு வந்து அப்கிரேட் ஆச்சு. ஸோ அங்கே போய் சேஞ்ச் பண்ணுறோம். அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் பெரிஃபரலில் ஹார்ட்வேர் லெவலில் மாடிஃபை பண்ணுறதுக்கு நாம் வந்து அந்த இன்டர்ஃபேஸை வந்து யூஸ் பண்ணோம். அப்புறமா நெக்ஸ்ட் போக நெக்ஸ்ட் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சைடில் இருந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஹார்ட்வேரை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஆர் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் சொல்லணும்னா, ஒரு ஹார்ட்வேர் காம்பனண்ட் இருக்கு, சே ஒரு USB இருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ப்ளக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த OS வந்து டிடெக்ட் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு ஓவர் வியூவாக சொல்லணும்னா, ஒன்ஸ் காம்பனண்ட், ஒரு ஹார்ட்வேர் காம்பனண்ட் இருக்கு, இதோடைய ஒரு டிரைவர் வந்து தேவை. அதாவது இதை வந்து ஒரு டிவைஸ் டிரைவர்னு சொல்லுவோம். ஸோ விண்டோஸில் வந்து எப்படி டிவைஸ் மேனேஜர் இருக்குது, ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் டிவைஸை கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்த்தோம்னா டிரைவர் உடைய இன்ஃபர்மேஷன் தெரியுது இல்லைங்களா. ஸோ அந்த டிரைவர் தான் இது. ஸோ லினக்ஸில் வந்து ஸ்பெசிஃபிக்காக நாம் வந்து கர்னல் மாடியூல் அப்படின்னு சொல்கிறோம், ஒரு கர்னல் டிரைவர் ஆர் சுருக்கமாக நாம் வந்து டிரைவர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் கர்னல் மாடியூல் ஆர் டிரைவர் வந்து பார்ட் ஆஃப் தி கர்னல் இட் செல்ஃப். அதாவது இந்த லினக்ஸ் டாவல்ஸ் வந்து கர்னலை வந்து மெயின்டைன் பண்ணுறாரு இல்லைங்களா. ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் கர்னல்லையே இந்த டிரைவரை வந்து இருக்கும். ஒரு ஹார்ட்வேரை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், அதாவது ஒரு ஸ்க்ரீனாக இருக்கட்டும், ஒரு கீபோர்டாக இருக்கட்டும், மவுஸாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கர்னல் மாடியூல்ஸ் இருக்கு. அண்ட் இந்த மாடியூல்ஸை வந்து நாம் வந்து டிரைவர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் டிரைவர்ஸ் வந்து பொதுவாக டிவைஸோடைய மேனுஃபேக்சரரே வந்து ப்ரொவைட் பண்ணலாம். டேக் ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து வைஃபை ஹேக்கிங் பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஆல்ஃபா கார்டு வந்து வாங்கியிருப்பீங்க. அது வாங்கும்போது நீங்கள் வந்து ஒரு சிடி வந்து இருக்கும். அதில் நான் வாங்கும்போது அதில் ஒரு சிடி இருந்துச்சு. ஸோ அந்த சிடியில் வந்து இந்த ஆல்ஃபா கார்டுக்கு உண்டான டிவைஸ் டிரைவர், அதாவது கர்னல் மாடியூல்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ அதை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணால் தான் நம்மளால் ஆல்ஃபா கார்டை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து அந்த டிவைஸ் மேனுஃபேக்சரர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கான் அந்த கர்னல் டிரைவர்ஸை. ஆர் சம்டைம்ஸ் இது வந்து பார்ட் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கூடவே இது வந்து ஒரு அப்டேட்டாக வந்து வரலாம். இப்போது விண்டோஸ் 10 அப்டேட்டோடைய ஹிஸ்ட்ரியை வந்து பார்த்தீங்கன்னா, சில சமயம் ஒரு ஸ்பெசிஃபிக் டிவைஸ் டிரைவர் ஸ்பெசிஃபிக்காக ஒரு அப்டேட்டை வந்து விட்டுருப்போம். ஸோ இது வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சைட்லேருந்து கூட இந்த டிரைவர் அப்டேட்டை வந்து வரலாம். ஆர் மேபி தேர்ட் பார்ட்டி டிரைவர்ஸ் மேனுஃபேக்சரர்ஸ் ஆர் ஏதாச்சும் ஆர்வமாக இருக்கிறவங்க, அதாவது இதே ஒரு ஹாபியாக வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அதை டெவலப் பண்ணி GitHubல போட்டிருப்பாங்க. ஸோ நாம் வந்து அதை யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு சின்ன இன்ட்ரோ, அதாவது டிரைவர்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது. ஏன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கணுன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தன், நாம் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் சிஸ்டம் கமாண்ட் வந்து ரன் பண்ணணும். ஆர் சே நம்ம command.txt வந்து பாப்அப் பண்ணணும். இதை வந்து பாப்அப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சில ஏபிஐஸ் இருக்கும். ஏபிஐஸ்னால் இந்த இடத்துல os.system அப்படின்னு ஒரு மாடியூல் இருக்குது பைத்தனில்.
ஸோ இது மூலமாக நாம் வந்து ஒரு சிஸ்டம் கமாண்டை வந்து இன்வோக் பண்ணுறோம். அதாவது பைத்தனுக்கு இன்டர்ஃபேஸாக ஏபிஐஸ் இருக்கு. அதே மாதிரி ஹார்ட்வேரு ஓஎஸ் கிட்ட இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணும்னா கர்னல் மாடியூல்ஸ் வந்து வேணும். ஸோ இதை தான் நான் வந்து டிரைவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த தியரி வந்து போதும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஸ்பெசிஃபிக் பேசிக் கமாண்ட்ஸ்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ இது வந்து பேசிக்கலாக இன்ஸ்பெக்ஷன் கமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த பேசிக் இன்ஸ்பெக்ஷன் கமாண்ட்ஸில் நாம் வந்து ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற கமாண்ட் வந்து lspci. பேசிக்கலாக இந்த கமாண்ட்ஸ் வந்து டிஃபால்ட்டாக எல்லா லினக்ஸ் சிஸ்டம்ஸில் இருக்கும். சப்போஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து pciutils அப்படிங்கிற பேக்கேஜை வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ pciutils அப்கிரேட் பண்ணிவிட்டு அண்ட் தென் pciutils வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ lspci. ஸோ இந்த கமாண்ட் வந்து பேசிக்கலாக 2 பார்ட்ஸாக பிரிஞ்சிருக்கு. ஒன் வந்து எல்எஸ், இது வந்து உங்களுக்கே தெரியும். எல்எஸ்னா லிஸ்டிங். தென் பிசிஐ. பிசிஐனா பெரிஃபரல் காம்பனண்ட் இன்டர்கனெக்ட் ஆர் இன்டர்ஃபேஸ். எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்கு. பெரிஃபரல் காம்பனண்ட் இன்டர்கனெக்ட் ஆர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பிசிஐ இன்டர்ஃபேஸ் மூலமாக தான் நம்ம வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஹார்ட்வேர் வந்து ஆட் பண்ணுறோம். ஒரு மதர் போர்டு இருக்குது இல்லைங்களா? ஒரு புதுசாக ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு வந்து வாங்குறீங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து மதர் போர்டுக்கு அட்டாச் பண்ணோன்னா அதுக்கு வந்து பிசிஐ தேவை. ஸோ இப்போல்லாம் பிசிஐஇ அப்படின்னு சொல்கிறோம், அதாவது பிசிஐ எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது மூலமாக நம்ம வந்து டிவைஸை வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணலாம், கனெக்ட் பண்ணலாம் ஒரு ஸ்பெசிஃபிக் ஹார்ட்வேரை. ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் ஹார்ட்வேர்ஸை வந்து லிஸ்ட் பண்ணுறதுக்காக நாம் வந்து lspci கமாண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ பேசிக்கலாக இந்த கமாண்ட்ஸ் எல்லாமே ரூட் ப்ரிவிலேஜஸில் ரன் பண்ணனா கொஞ்சம் டீட்டெயில்டான அவுட்புட் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே ரூட் ப்ரிவிலேஜஸில் ரன் பண்ணால் கொஞ்சம் பெனிஃபிஷியலான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். ஸோ சிம்பிளாக lspci வந்து ரன் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹியூஜ் அவுட்புட் வந்து வந்திருக்கு. பேசிக்கலாக என்னுடைய சிஸ்டம் வந்து வர்ச்சுவல் பாக்ஸில் விஎம் வேரில் வந்து இருக்குது. ஸோ அதனால் விஎம் வேர் ரிலேட்டட் பெரிஃபரல்ஸ் எல்லாம் நம்ம வந்து இங்கே வந்து பார்க்க முடியுது. அதே நீங்கள் வந்து நான் வந்து பெரிய ஹேக்கர் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு காலி லினக்ஸை வந்து பேர் மெட்டலில் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து lspci வந்து அந்த கமாண்ட் கொடுத்த உடனே அந்த ஸ்பெசிஃபிக் வெண்டருடைய டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 அவுட்புட்டை வந்து கொஞ்சம் ஒத்து பார்த்தா யூஎஸ்பி கண்ட்ரோலர், விஎம்வேர் யூஎஸ்பி 1.1 வெர்ஷன் இருக்கு, அண்ட் மல்டிமீடியா ஆடியோ கண்ட்ரோலர் இருக்குது, ஈத்தர்நெட் கண்ட்ரோலர் அதாவது இன்டர்நெட், அண்ட் யூஎஸ்பி கண்ட்ரோலர் யூஎஸ்பி 2. அதாவது விஎம்வேரில் நான் வந்து 1.1 அண்ட் 2 தான் எனேபிள் பண்ணியிருந்தேன். சில சமயம் 3.0 வந்து எனேபிள் பண்ணியிருந்தேன், அதுவும் இங்கே வந்து வந்திருக்கும். அண்ட் தென் சாட்டா கண்ட்ரோலர். ஸோ lspci இப்போ வந்து நம்ம வந்து சூடோ ப்ரிவிலேஜஸில் வந்து ரன் பண்ணலாம். ஸோ சூடோ lspci. ஸோ பாஸ்வேர்ட் அவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து இங்கே வந்து வரல. பட் நாம் வந்து சில கமெண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் வந்து எடுத்துக்குது. ஒன் ஆஃப் தி ஆர்குமெண்ட் வந்து வேர்போஸ், டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு வந்து தேவை. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்பெசிஃபிக் டிவைஸோடைய என்ன சொல்கிறோம், இது வந்து கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து சாட்டா கண்ட்ரோலர் கிளாஸ், இது வந்து யூஎஸ்பி கண்ட்ரோலர் கிளாஸ். அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் பிசிஐ டிவைஸ் இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கிளாஸாக டிவைட் பண்ணியிருப்பாங்க இந்த ஸ்பெசிஃபிக் அவுட்புட்டில். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த டிவைஸோடைய வெண்டர் யார், இங்கே வந்து பார்த்தோம்னா விஎம்வேர் சாட்டா ஏஹெச்ஐ கண்ட்ரோலர் வந்து அந்த ஸ்பெசிஃபிக் வெண்டர், அண்ட் டிவைஸ் நேம் வந்து ஏஹெச்ஐ கண்ட்ரோலர், அண்ட் இங்கே இந்த டிவைஸ் நேம் வந்து சாட்டா 0. அண்ட் இதோடைய சப்சிஸ்டம் இருக்குது, அண்ட் ஃபிசிக்கல் ஸ்லாட் வந்து எங்கே, அண்ட் மெமரி கேப்பபிலிட்டிஸ் இது பற்றி டீட்டெயிலாக நான் அப்புறமா சொல்கிறேன், அண்ட் கர்னல் டிரைவர் அண்ட் கர்னல் மாடியூல்ஸ். ஸோ இதை தான் நாம் வந்து நோட்டீஸ் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்லியிருந்தேன் ஒரு ஸ்பெசிஃபிக் ஹார்ட்வேர் வந்து ஒர்க் ஆகணும்னா அதோடைய கர்னல் டிரைவர் வந்து இருக்கணும். அப்போ தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒரு ஸ்பெசிஃபிக் சாஃப்ட்வேர் வந்து அந்த ஸ்பெசிஃபிக் ஹார்ட்வேரை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த டிரைவர் தான் இது ஏஹெச்ஐ. அதாவது இந்த சாட்டா கண்ட்ரோலருக்கு இந்த கர்னல் டிரைவர் வந்து இருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா யூஎஸ்பி கண்ட்ரோலர் இருக்குது, இந்த ஸ்பெசிஃபிக் கர்னல் டிரைவர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் ஹார்ட்வேர் டிவைஸ்க்கு ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் கர்னல் மாடியூல் ஆர் டிரைவர் வந்து இருக்கும். நீங்கள் வந்து அதாவது டிவைஸ் கோடை வந்து பார்க்கணுன்னா -n ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து பேசிக்கலாக டிவைஸ் கோடுன்னு சொல்லுவோம். ஒரு ஸ்பெசிஃபிக் டிவைஸ்க்கும் ஒரு
யூனிக்கான கோடு இருக்கும். தி ஃபர்ஸ்ட் இந்த கோலனுக்கு பின்னாடி இருக்கிற கோடு வந்து வெண்டரோடைய கோடு இது. அதாவது விஎம்வேர் எடுத்துக்கணும்னா 15AD அப்படிங்கிறது விஎம்வேர். இதை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு pcilookup.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 15AD டைப் பண்ணனா இங்கே வந்து ரெஸ்பான்ஸில் வந்து விஎம்வேர் அப்படின்னு வருது வெண்டர். ஸோ சில சமயம் நீங்கள் வந்து ஹார்ட்வேர்ஸ் வந்து வாங்கும்போது ப்ரோ இது வந்து ரொம்ப ரெப்யூட்டடான பிராண்டு, நான் வந்து ஆன்லைன்லேருந்து வாங்கியிருக்கேன் ஸோ அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து அந்த ஸ்பெசிஃபிக் வெண்டர் ஐடி வந்து இங்கே போய் செக்அப் பண்ணலாம். சப்போஸ் அந்த ஸ்பெசிஃபிக் பிராண்ட் வந்து இங்கே வரல, நீங்கள் வந்து ஏமாந்துட்டீங்க. இது ஒரு சிம்பிளான லுக்கப் இது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்பெசிஃபிக் கிளாஸை கூட நீங்கள் வந்து லுக்கப் பண்ணலாம். அந்த டிவைஸ் கோட் 07E0 இருக்குது. ஸோ 07E0 வந்து இங்கே கொடுக்கலாம். 07E0 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாட்டா ஏஹெச்ஏ கண்ட்ரோலர் இருக்குது. ஸோ அந்த அவுட்புட் தான் இங்கே வருது. இங்கே பார்த்தீங்கன்னா சாட்டா ஏஹெச்ஏ கண்ட்ரோலர், அதோடைய டிவைஸ் நேம் அண்ட் வெண்டர் நேம் அண்ட் டிவைஸ் கோடு வந்து மேட்ச் ஆகுது. ஸோ பேசிக்கலாக நீங்கள் வந்து இன்னும் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் வந்து டபுள் என் வந்து, அதாவது என்என் ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்கன்னா அட் அ டைமில் ஒரு நார்மல் அவுட்புட்டை விட அந்த டிவைஸோடைய கோட் அண்ட் வெண்டர் கோடு வந்து அட் அ டைமில் உங்களுக்கு வந்து அவுட்புட்டில் வந்து வரும். அண்ட் சில சமயம் நீங்கள் வந்து -S ஆப்ஷன் வந்து ஐஃபன் டி -S ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த எஸ் ஆப்ஷனை வச்சு நீங்கள் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பஸ்ஸோடைய வேல்யூ வந்து கொடுக்கலாம். அதாவது இந்த ப்ரீவியஸ் அவுட்புட் வந்து பார்த்தோம்னா இது வந்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் நம்பர் இது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த கோலனுக்கு இப்படிக்கா இருக்கிறது வந்து டொமைன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இதுக்கப்புறமா இருக்கிறது வந்து ஸ்லாட் அண்ட் எந்த ஸ்லாட்டில் இருக்கு. ஸோ இதை வச்சு நாம் வந்து query பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து நாம் வந்து -S ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். காப்பி பண்ணிக்கிட்டு -S அந்த ஸ்பெசிஃபிக் டொமைன் பஸ், அதாவது அந்த ஸ்பெசிஃபிக் பஸ்ஸில் இருக்கிற டிவைஸ் இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு வந்து அவுட்புட்டில் வரும். ஸோ அதே மாதிரி எப்படி நாம் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பஸ்ஸோடைய இன்ஃபர்மேஷன் வந்து எடுக்க முடியுதோ அதே மாதிரி நாம் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டிவைஸ் கோட், அதாவது வெண்டர் கோடை வச்சு கூட நாம் வந்து அவுட்புட் வந்து எடுக்கலாம். ஸோ ப்ரீவியஸாக நான் வந்து சொல்லியிருந்தேன் இந்த வெண்டர் கோடை அண்ட் டிவைஸ் கோடை வச்சு நாம் வந்து லுக்கப் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து நாம் வந்து -D ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே அவுட்புட் வந்து வந்திருக்கு. சில சமயம் நீங்கள் ஜஸ்ட் வெண்டர் கோடை வச்சு அவுட்புட் வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் ஜஸ்ட் ஒரு கோலன் வந்து கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஎம்வேர்லேருந்து இருக்கிற எல்லா ஹார்ட்வேர் டிவைசஸ் உடைய அவுட்புட் வந்து நம்மளுக்கு வந்து வந்திருக்கு. ஆர் மேபி நீங்கள் வந்து ஜஸ்ட் டிவைஸ் கோட் மட்டும் நீங்கள் வந்து கொடுக்கலாம் இன்ஸ்டெட் ஆஃப் வெண்டர் கோடு. மறுபடியும் நீங்கள் வந்து இங்கே வந்து கோலன் கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த ஸ்பெசிஃபிக் டிவைஸ் கோடோடைய அவுட்புட் மட்டும் வந்திருக்கு. ஆர் மேபி சில சமயம் நீங்கள் வந்து ஒரு கர்னல் மாடியூலை மட்டும் பார்க்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கர்னல் மாடியூல்ஸ் வந்து அவுட்புட்டில் வந்து வரும். அன்னெசரி இன்ஃபர்மேஷன் வந்து வராது, ஜஸ்ட் லிமிட்டடான டிவைஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் தென் கர்னல் மாடியூலோடைய இன்ஃபர்மேஷன். சில சமயம் நீங்கள் வந்து வேற என்ன மிஸ் பண்ணியிருக்கேன், ஹெக்ஸ்டம்ப் ஆப்ஷன் வந்து இருக்குது. பேசிக்கலாக ஒரு ஸ்பெசிஃபிக் ஹார்ட்வேரோடைய கான்ஃபிகரேஷன் ஸ்பேஸ் இருக்குது. அதாவது ஹெக்ஸ்டம்பை நீங்கள் வந்து டம்ப் பண்ணலாம் அந்த ஸ்பெசிஃபிக் டிவைஸ். எனக்கெல்லாம் இது தெரியாது, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நீங்கள் வந்து ஹார்ட்வேர் லெவலில் இறங்கி ஹேக் பண்ணுறதா இருந்தால். ஸோ இது வந்து lspci. நெக்ஸ்ட் வந்து lsusb பற்றி பார்க்கலாம். ஸோ பேசிக்கலாக lsusb கமாண்ட் வந்து இல்லைன்னா நீங்கள் வந்து usbutils வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஜஸ்ட் லைக் lspci இது வந்து 2 பார்ட்ஸாக டிவைடாக இருக்குது. ஒன்று வந்து ls, இது வந்து லிஸ்டிங், அண்ட் usb இது வந்து உங்களுக்கே தெரியும். யூஎஸ்பின்னா யூனிவர்சல் சீரியல் பஸ் அப்படின்னு சொல்கிறோம். பேசிக்கலாக 3 வெர்ஷன்ஸ் இருக்குது, 1.0, 2.0 அண்ட் 3.0. ஸோ பேசிக்கலாக என்னுடைய விஎம்வேரில் வந்து வெறும் 2.0 மட்டும் தான் நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து 3.0 வச்சு நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதோடைய பேசிக் அவுட்புட் வந்து பார்ப்போம். ஸோ lsusb. ஸோ பேசிக்கலாக இந்த lsusb கமாண்ட் வந்து என்னென்ன டிவைசஸ் வந்து யூனிவர்சல் சீரியல் பஸ் மூலமாக கனெக்ட் ஆகிருக்கோ அந்த டிவைசஸோடைய அவுட்புட் வந்து அதோடைய இன்ஃபர்மேஷன் வந்து நாம் வந்து பார்ப்போம். ஸோ பேசிக்கலாக இதோடைய அவுட்புட்டை வந்து டீகோட் பண்ணி பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு காலம் இருக்குது இல்லைங்களா, ஸோ இது வந்து பஸ்ஸோடைய நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். பஸ் 1 இது அண்ட் பஸ் நம்பர் 002 இது. அண்ட் தென் ஒரு ஸ்பெசிஃபிக் டிவைஸோடைய நம்பர் கூட இருக்கும், எந்த டிவைஸ் வந்து எந்த பஸ்ஸுக்கு வந்து கனெக்ட் ஆயிருக்கு. அண்ட் தென் இதுக்கு ஒரு ஐடி இருக்கும், அண்ட் தென் இதுக்கு ஒரு நேம் இருக்கும், அந்த டிவைஸோடைய நேம்.
ஸோ இதுக்கும் சில லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து சூடோ கமாண்டை வச்சு நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ lsusb-v verbose அப்படின்னு டைப் பண்ணோம்னா ரொம்ப டீட்டெயிலான டம்ப் இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். ஒரு ஸ்பெசிஃபிக் யூஎஸ்பி இது. ஸோ இவ்வளோ டீட்டெயிலாக பார்க்கணுன்ட்டு அவசியம் இல்லை. ஒரு ஸ்பெசிஃபிக் டிவைஸ் டிரைவர் கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வெறும் இந்த யூஎஸ்பி 2.2 உடைய டிவைஸ் இன்ஃபர்மேஷன் வந்து நான் வந்து டீட்டெயிலாக பார்க்கணும். ஸோ நீங்கள் வந்து அதோடைய ஸ்பெசிஃபிக் பஸ் ஒரு டிவைஸ் ஐடியை வச்சு நீங்கள் வந்து லுக்அப் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து -s ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். நான் வந்து 001 பஸ், அதாவது இந்த ஃபர்ஸ்ட் பஸ்க்கு கனெக்ட் ஆகிருக்கிற ஃபர்ஸ்ட் டிவைஸோடைய இன்ஃபர்மேஷன் வந்து நான் வந்து பார்க்கணும். :001. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லினக்ஸ் ஃபவுண்டேஷன் 2.0 ரூட் ஹப் அப்படின்ட்டு இருக்கா. ஸோ இதை வந்து நான் வந்து வேர்போஸை பார்க்கலாம். வெறும் அந்த ஸ்பெசிஃபிக் டிவைஸோடைய வேர்போஸ் இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டர், அதோடைய லிங்கோடைய ஸ்பீட் எவ்வளவு, அண்ட் அதோடைய நேம் அண்ட் அதர் திங்ஸ், இன்டரப்ட்ஸ் அண்ட் அது இது. ஸோ பேசிக்கலாக பஸ் நேமை வச்சு பிரிண்ட் பண்ணோம், அண்ட் லிஸ்ட் பண்ணோம், வேர்பஸ் பண்ணோம். வேறு என்ன மிஸ் பண்ணோம்? வேறு ஒன்றும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து கர்னல் மாடியூல்ஸ் உடைய கமெண்ட்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ பேசிக்கலாக இந்த கமெண்ட்ஸ் வந்து கேமோட் பேக்கேஜில் இருந்து கேமோட் பேக்கேஜில் வந்து கமெண்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது வந்து டிஃபால்ட்டான பேக்கேஜ் அண்ட் டிஃபால்ட்டான கமெண்ட்ஸ் தான், நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து நாம் வந்து பார்க்க போகிறது lsmod. ஸோ பேசிக்கலாக கேமோடோடைய ஃபுல் ஃபார்ம் வந்து கர்னல் மாடியூல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் வந்து lsmod. எகெயின் இது வந்து 2 டைப்ஸ், ஐ மீன் 2 வேர்ட்ஸ் டிஃபைன் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லிஸ்டிங் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து மாடியூல்ஸ். அதாவது லிஸ்ட் மாடியூல்ஸ் இன்னும் ஷார்ட் ஃபார்ம் சொல்லணும்னா பேசிக்கலாக இந்த lsmod வச்சு நாம் வந்து என்னென்ன கர்னல் மாடியூல்ஸ் வந்து லோடாக இருக்கு, அதாவது என்னென்ன கர்னல் டிரைவர்ஸ் வந்து இந்த ரன்னிங் சிஸ்டமில் வந்து எக்ஸிஸ்டிங்காக இருக்குது. ஸோ பேசிக்கலாக நான் வந்து சொல்லியிருந்தேன், இந்த டிரைவரை வந்து ஒரு ஹார்ட்வேருக்கும் ஒரு சாஃப்ட்வேர் ஆர் ஓஎஸ்க்கு வந்து ஒரு அதாவது ஒரு இன்டர்ஃபேஸ் மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் இந்த மாடியூல்ஸ் வந்து எப்போ வேணாலும் லோட் ஆகலாம். மேபி இது வந்து சிஸ்டமோடைய ரன்னிங் டைம், அதாவது கர்னல் ஆர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ரன்னிங்கில் இருக்கும்போதே நான் வந்து இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் மாடியூலை வந்து லோட் பண்ணலாம் ஆர் அன்லோட் கூட பண்ணலாம். ஸோ பேசிக்கலாக இந்த லோடிங் அண்ட் அன்லோடிங் வந்து யார் பண்ணுறான்னா யூடேவ். ஸோ பேசிக்கலாக இது வந்து டிவைஸ் மேனேஜர், அதாவது லினக்ஸில் இருக்கிற டிவைஸ் மேனேஜர் ஒரு டீமன் சொல்லலாம். ஒரு ஸ்பெசிஃபிக் டிவைஸை வந்து ஐடென்டிஃபை பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து லோட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி அந்த ஸ்பெசிஃபிக் கர்னல் டிரைவர்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி மேப் பண்ணுற எல்லா டாஸ்க்கும் இந்த யூடேவ் வந்து மேனேஜ் பண்ணிக்கும். ஸோ பேசிக்கலாக இந்த மாடியூல்ஸ் வந்து எப்போவுமே பூட் டைமில் வந்து லோட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து நீங்கள் வந்து பார்க்கணுன்னா cat etc மாடியூல்ஸ் டைரக்டரியை வந்து நீங்கள் வந்து போய் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் மாடியூலை வந்து நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிங்கன்னா அந்த ஸ்பெசிஃபிக் மாடியூல் வந்து பூட் டைமில் வந்து லோட் ஆகும். ஆர் மேனுவலாக கூட நீங்கள் வந்து லோட் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து modprobe கமாண்ட் வந்து யூஸ் பண்ணணும். இதை வந்து டீட்டெயிலாக கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன். ஸோ modprobe அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து modinfo அப்படிங்கிற கமாண்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். பேசிக்கலாக ஒரு மாடியூலோடைய இன்ஃபர்மேஷனை வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி நாம் வந்து என்ன தெரிஞ்சுக்கணும், மாடியூல்ஸ் வந்து என்னென்ன மாடியூல்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து lsmod அப்படிங்கிற கமாண்ட் இருக்கு. ஸோ lsmod வச்சு நாம் வந்து என்னென்ன மாடியூல்ஸ் வந்து இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு வந்து வந்திருக்கு, ஒரு பெரிய லிஸ்ட் வந்திருக்கு. ஸோ இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற காலம் வந்து மாடியூலோடைய நேம். ஸோ மேலே போனால் அதோடைய காலம் நேம் வந்து இருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாடியூல் நேம் இது, அண்ட் தென் அந்த ஸ்பெசிஃபிக் மாடியூலோடைய சைஸ் என்ன, அண்ட் தென் யூஸ்டு பை. இந்த யூஸ்டு பை வந்து ஸ்பெசிஃபிக்கலாக இன்னொரு மாடியூலாக இருக்கலாம், அதாவது சைக்ளிக் டிபெண்டன்சின்னு சொல்லுவோம். ஒரு ஸ்பெசிஃபிக் மாடியூல் வந்து ரன் ஆகிறதுக்கு இன்னொரு மாடியூலோடைய உதவியை வந்து தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்லணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் டேபிள்ஸ் இருக்குது, இதோடைய டிபெண்டன்சி வந்து ஐபி டேபிள்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐபி டேபிள்ஸ் வந்து ஆல்ரெடி ஒரு செப்பரேட்டான மாடியூல் இது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் இருக்குது 012 அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ரன் டைமில்
எத்தனை ப்ராசஸ் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் மாடியூலில் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த நம்பர் தான் இது. ஸோ பேசிக்கலாக lsmod வச்சு ஒரு ரன்னிங் சிஸ்டமில் என்னென்ன மாடியூல்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் ஒன்ஸ் நாம் வந்து மாடியூல்ஸ் வந்து பார்த்த உடனே, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் டேபிள்ஸ் அப்படிங்கிற மாடியூலோடைய இன்ஃபர்மேஷன் வந்து நாம் வந்து பார்க்கணுன்னா modinfo கமெண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த modinfoக்கு நாம் வந்து அந்த ஸ்பெசிஃபிக் மாடியூல் நேம் வந்து இன்புட்டாக கொடுத்தோம்னா அதோடைய டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாடியூலோடைய ஆத்தர் யார், டிபெண்டன்சிஸ் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தோம்னா அந்த ஃபைல் நேம், அதாவது இந்த மாடியூல் வந்து எங்கே இருக்குது. ஸோ பேசிக்கலாக மாடியூல்ஸ் வந்து எப்போவுமே லிப் மாடியூல்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற கர்னல் அந்த ஸ்பெசிஃபிக் டைரக்டரியில் வந்து அந்த மாடியூல்ஸ் வந்து இருக்கும். அண்ட் இதோடைய டிஸ்கிரிப்ஷன் என்ன, இதை வந்து யார் கோட் பண்ணா, ஆத்தர் அண்ட் டிபெண்டன்சிஸ், சிக்னேச்சர், அது இதுன்னு லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ பேசிக்கலாக லிப் மாடியூல் இங்கே வந்து கர்னல் இல்லை. ஸோ பேசிக்கலாக நீங்கள் வந்து யூநேம் -r அப்படின்னு கொடுத்தோம்னா உங்களுடைய ஸ்பெசிஃபிக் கர்னல், அதாவது யூநேம் -r கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 511017 என்னுடைய கர்னல் வெர்ஷன் வந்து இது. ஸோ அதுதான் இங்கே இருக்கு எல்எஸ் லிப் மாடியூல்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 11016 இருக்கு, 11017 ரீசெண்டாக நான் வந்து அப்கிரேட் பண்ணியிருந்தேன் கர்னலில். ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் கர்னலுக்கு என்னென்ன மாடியூல்ஸ் வேணுமோ அந்த ஸ்பெசிஃபிக் புது டைரக்டரியில் வந்து சேவ் ஆயிருக்கும். ஸோ பேசிக்கலாக நீங்களே ஒரு கஸ்டம் மாடியூலை வந்து டெவலப் பண்ணியிருந்தா, நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இடிசி மாடியூல்ஸ், இங்கே போய் நீங்கள் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் மாடியூலை வந்து நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணி லோட் பண்ணலாம். அண்ட் தென் modinfo வந்து பார்த்தாச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து என்ன மிஸ் பண்ணியிருக்கேன், mod ப்ரோப் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ பேசிக்கலாக மோட் ப்ரோபை வச்சு நீங்கள் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் மாடியூலை வந்து லோட் பண்ணலாம், ஆர் ஒரு ஸ்பெசிஃபிக் மாடியூலை வந்து அன்லோட் பண்ணலாம். ஸோ பேசிக்கான modprobe சின்டாக்ஸ் வந்து modprobe அந்த மாடியூல் நேம், ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் டேபிள்ஸ். ஸோ இதை வந்து நான் வந்து லோட் பண்ணுறேன். இங்கே வந்து ஆல்ரெடி இது வந்து லோடாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு புது மாடியூல் நீங்களே ஒன்று வந்து புதுசாக வந்து கோட் பண்ணியிருக்கீங்க. மேபி இது வந்து ஒரு லோ லெவல் அசம்பிளி லெவலில் ப்ரோக்ராம் பண்ணுறவங்களுக்கு தான் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த கர்னல் டெவலப்பர்ஸ் வந்து. ஸோ மாடியூல் நேம் வந்து கொடுத்தா இந்த ஸ்பெசிஃபிக் மாடியூல் வந்து லோட் ஆகும். அண்ட் தென் நீங்கள் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் மாடியூலுக்கு வந்து நீங்கள் வந்து மேபி ஒரு பேராமீட்டர் வந்து பாஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் டேபிள்ஸ்க்கு வந்து ஒரு பேராமீட்டர், அதாவது கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் வந்து சென்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து அந்த பேராமீட்டர் நேம் வந்து இங்கே கொடுக்கணும் அண்ட் வேல்யூ வந்து இங்கே வந்து கொடுக்கணும். ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். அண்ட் சில சமயம் நான் வந்து சொல்லியிருந்தேன் இந்த மாடியூல்ஸ் வந்து எப்போவுமே ரன் டைமில் வந்து ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகலாம், இல்லைனா மேனுவலாக நீங்கள் வந்து லோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. சில சமயம் மாடியூல்ஸ் வந்து கரப்டடாக இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அதை வந்து பிளாக் லிஸ்ட் பண்ணலாம். அதாவது இந்த இடிசி மாடியூல்ஸ்க்கு போயிட்டு இங்கே வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பிளாக் லிஸ்ட் அப்படின்னு, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த எக்ஸ் டேபிள்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த ஸ்பெசிஃபிக் மாடியூல் வந்து பூட் டைமில் வந்து லோட் ஆகாது. ஸோ இது வந்து ஒரு சின்ன வேல்யூ ஆடட் இன்ஃபர்மேஷன் இது. அண்ட் எகெயின் இந்த modprobe அண்ட் இந்த மாடியூல்ஸ் வந்து லோட் பண்ணுறது வேலை வந்து இந்த யூடிப், அதாவது டிவைஸ் மேனேஜருடைய வேலை. ஸோ மாடியூல்ஸ் வந்து லோட் பண்ணுறதுக்கு சிம்பிளான மாடியூல் நேம் வந்து கொடுக்குறோம். அதே அன்லோட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோன்னா modprobe -r ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணணும். -r அப்படின்னா ரிமூவ். ஸோ ரிமூவ் அந்த ஸ்பெசிஃபிக் மாடியூல் நேம் கொடுத்தோம்னா அந்த ஸ்பெசிஃபிக் மாடியூல் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நாம் வந்து பேசிக்கான ஹார்ட்வேர் இன்ஃபர்மேஷன் வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அண்ட் கர்னல் மாடியூல்ஸை வந்து எப்படி பார்க்கலாம், அதாவது எந்தெந்த இம்பார்ட்டண்ட்டான டைரக்டரிஸ் லைக் அந்த லிப் டைரக்டரி பற்றி சொல்லியிருந்தேன், லிப் மாடியூல்ஸ் டைரக்டரி சொல்லியிருந்தேன், அண்ட் இடிசி மாடியூல்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன். அண்ட் தென் அந்த ஸ்பெசிஃபிக் lsmod அது இதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து சில இம்பார்ட்டண்ட்டான ஃபைல் சிஸ்டம் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ரிலேஷன் இருக்குது இந்த கர்னல் மாடியூல்ஸ்க்கு, அதனால தான் நான் வந்து எங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. ஸோ இங்கே வந்து proc இந்த proc ஃபைல் சிஸ்டம் வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அண்ட் தென் dev அண்ட் தென் sys. இது 3 வந்து நாம் வந்து இப்போ வந்து ஒரு சின்ன ஓரியம் வந்து பார்க்கலாம். ஸோ
பேசிக்கலாக இந்த ரூட் டைரக்டரி வந்து பார்த்தோம்னா அது வந்து இங்கே இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக் இருக்குது அண்ட் தென் டெவ் இருக்குது அண்ட் தென் சிஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ பேசிக்கலாக எல்எஸ் ப்ராக் நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ பேசிக்கலாக இந்த ப்ராக்ல வந்து ரன்னிங் ப்ராசஸோடைய இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கும். மோஸ்ட் ஆஃப் தி டைம் ரன்னிங் பிஐடிஸ் வந்து இங்கே வந்து மேப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ் ஆக்ஸ் வந்து ரன் பண்ணுறோம் அண்ட் இங்கே வந்து பேஷோடைய ப்ராசஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 4624 இருக்குது. ஸோ இதை வந்து நாம் வந்து எல்எஸ் ப்ராக்ல வந்து நாம் வந்து கிரெப் பண்ணி பார்க்கலாம் அந்த ஸ்பெசிஃபிக் ப்ராசஸ் நம்பர் இருக்கான்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெசிஃபிக் ப்ராசஸ் நம்பர் டைரக்டரி வந்து கிரியேட் ஆயிருக்கு. ls-la ப்ராக் அந்த ஸ்பெசிஃபிக் பேஷோடைய ப்ராசஸ் ஐடி அந்த டைரக்டரி. ஸோ அந்த டைரக்டரியில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் இருக்கு. பொதுவாக ஒரு ப்ராசஸோடைய இன்ஃபர்மேஷன் வந்து இந்த ப்ராக் அந்த பிஐடி டைரக்டரிக்குள்ளே நீங்கள் வந்து பார்க்கலாம். சில இன்ஃபர்மேஷன் லைக் கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ், அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் கமாண்டுக்கு என்ன கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க, அது சிபியூ செட்டு, ஏதாச்சும் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் வந்து என்னென்ன செட்டாக இருக்குது இந்த ஸ்பெசிஃபிக் ப்ராசஸ்க்கு அண்ட் என்னென்ன மேப்ஸு என்னென்ன ஐ மீன் மெமரி வந்து எவ்வளோ அலோகேட் ஆயிருக்கு அண்ட் அதோடைய அமௌண்ட் இன்ஃபர்மேஷன் இதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு கேட் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராக் சிபியூ வந்து கேட் பண்ணுறேன். ஓ சிபியூ இன்ஃபோன்னு நினைக்கிறேன் ஆர் ஜஸ்ட் சாரி அது வந்து சிபியூ செட் அது தேவையில்லை. சிம்பிளான இன்ஃபர்மேஷன் வந்து என்விரானை வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஸோ என்விரான் ls-la பண்ணோம். ஸோ அந்த ஃபைல் கேட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த என்விரான்மெண்ட் பேசிக்கலாக பேஷ் ஆர்சியில் நிறைய என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் எல்லாம் செட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதனால அந்த வேரியபிள்ஸ் எல்லாமே நம்மளால் இங்கே வந்து பார்க்க முடியாது. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் நல்லாயிருக்கும். பேசிக்கலாக ஒரு பிஐடியோடைய டைரக்டரி அண்ட் அதுக்குள்ளே இருக்கிற ஃபைல்ஸை வந்து நீங்கள் வந்து கேட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒன் ஆஃப் தி பஃபர் ஓவர்ஃப்ளோ பிளேலிஸ்ட்னு நினைக்கிறேன் சிபியூ இன்ஃபோ. ஸோ நீங்கள் வந்து எல்லா சிபியூ வச்சு இந்த கமாண்டை வந்து எடுக்கலாம் ஆர் நீங்கள் வந்து ஜஸ்ட் டைரெக்டாக கேட் ப்ராக் சிபியூ இன்ஃபோ கேட் பண்ணி கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். ஆர் மேபி நீங்கள் வந்து ப்ராக் இன்ட்ரப்ஸை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். வேறு என்னென்ன இருக்குது எல்எஸ் ப்ராக் இங்கே பார்த்தீங்கன்னா டிவைசஸ் வந்து பார்க்கலாம், கன்சோல்ஸ் வந்து பார்க்கலாம், ஸ்வாப்ஸு, இன்ட்ரப்ஸ் அண்ட் எனக்கு தெரிஞ்சது மவுண்ட்ஸ், அப் டைம் வேர்ஷன். ஸோ எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ப்ராக் இடத்துல வந்து நாம் வந்து எடுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப பேசிக்கான ரெக்வயர்டான இன்ஃபர்மேஷன். நீங்கள் வந்து சில டைம் மேபி நீங்கள் வந்து டிபக் பண்ணும்போது ஆர் ட்ரபிள் ஷூட் பண்ணும்போது இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டெவ் ஸ்லாஷ் டெவ் டைரக்டரி வந்து பார்க்கலாம். ஸோ பேசிக்கலாக டெவ் அப்படின்னா டிவைஸ்னு உங்களுக்கே தெரியும். பேசிக்கலாக டிவைஸோடைய இன்ஃபர்மேஷன் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் டெவ் டைரக்டரியில் வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி ஜஸ்ட் லைக் ப்ராக் மாதிரி இதை வந்து லிஸ்ட் பண்ணி பார்ப்போம் என்னென்ன இருக்குன்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் டெவ், அதாவது பொதுவாக எல்லா டிவைஸ்க்கும் மேப்பிங்ஸ் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் டைரக்டரியில் வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிடி ராம் ஒரு யூஎஸ்பி இருந்துச்சுன்னா ஆர் ஹார்ட் டிஸ்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா SDA1 SDA2 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ பேசிக்கலாக எஸ்னா ஸ்கசின்னு சொல்லுவோம். ஒரு ஹார்ட் டிரைவ் ஹெச்டிடி பாட்டா டிரைவ் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தா அது வந்து ஹெச்டிடி அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். அண்ட் அதர் டிடிவைஸ். ஸோ இதை பற்றி நான் வந்து ஏற்கனவே ஸ்டார்டிங்லேயே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றி நான் சொல்ல மாட்டேன். அண்ட் டிவிடி அண்ட் அதர் சிபியூ. ஸோ பேசிக்கலாக எல்லா டிவைஸ்க்கும் மேப்பிங்ஸ் வந்து இங்கே வந்து இருக்கும். கேரக்டர் டிவைசஸாக இருக்கும், பிளாக் டிவைசஸாக இருக்கட்டும், எல்லாமே அதோடைய மேப்பிங் வந்து இங்கே வந்து இருக்கும். ஸோ இந்த டெவ் ஸ்லாஷ் டிவைஸ் இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நான் வந்து சொல்லியிருந்தேன் lspciயில் கர்னல் டிரைவர் வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தேன், அதாவது கர்னல் மாடியூல் வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இந்த கர்னல் மாடியூல் வந்து அந்த ஸ்பெசிஃபிக் ஹார்ட்வேரை வந்து ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த கர்னல் மாடியூல் வந்து இன்டைரக்டாக இந்த டெவ் ஸ்லாஷ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஸ்கசி ஹார்ட்வேரை வந்து அக்சஸ் பண்ணுறோன்னா பார்ட்டிஷன் 1 வந்து அக்சஸ் பண்ணுறோன்னா டெவ் SDA1 வந்து அந்த ஸ்பெசிஃபிக் கர்னல் மாடியூல் வந்து இன்ட்ராக்ட் பண்ணும். இது வந்து ஜஸ்ட் லைக் ஒரு என்ட்ரி பாயிண்ட், ஜஸ்ட் லைக் ஒரு போர்ட்டல் மாதிரி இது டெவ் டைரக்டரி வந்து. ஸோ
dev. ஸோ பேசிக்கலாக ஒரு ஸ்பெசிஃபிக் டிவைஸோடைய இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்டிஏ 1 வந்து பார்ப்போம். ஸோ இதோடைய LSFN LA ஐ மீன் லாங் லிஸ்டிங் வந்து பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு கேரக்டர் நேம் வந்து பி அப்படின்ட்டு இருக்கு. ஸோ பொதுவாக இந்த ஹார்ட் டிரைவ்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பாட்டா இந்த ஃப்ளாஷ் டிரைவ்ஸாக இருக்கட்டும் ஒரு மெமரி கார்ட்ஸாக இருக்கட்டும் பேசிக்கலாக பியில் வந்து ஆரம்பிக்கும். ஸோ பின்னா இது வந்து பிளாக் டிவைஸ் அப்படின்னு சொல்கிறோம் பி. ஏன்னா இது வந்து டேட்டா வந்து பிளாக் பை பிளாக்காக இது வந்து ரீட் ஆகும். ஸோ அதனால இது வந்து பிளாக் டிவைஸ் அட்ரிபியூட் வந்து செட்டாக இருக்கும். அண்ட் அதர் நிறைய டைப்ஸ் இருக்குது. சி ஆனால் கேரக்டர் டைப் அது. சில டைம்ஸ் நீங்கள் வந்து பி பார்க்கலாம், இது வந்து பைப் இருக்கும். ஸோ பேசிக்கலாக நீங்கள் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கமாண்டை வந்து பைப் பண்ணும்போது இந்த ஸ்பெசிஃபிக் பி வந்து அந்த ஸ்பெசிஃபிக் ஃபைல் அட்ரிபியூட் வந்து செட் இருக்கும், அது வந்து இன்வால்வ் ஆகும். சில சமயம் சாக்கெட் வந்து மேபி சம் நெட்வொர்க் ஆப்ரேஷன்ஸ் வந்து இருக்கும்போது இந்த சாக்கெட் ஃபைல்ஸ் வந்து டிவைஸ் ஃபைல்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக யூட்டிலைஸ் ஆகும். ஸோ பேசிக்கலாக பிஎஸ் அண்ட் தென் சி இருக்கு. வேற என்ன இருக்கு? பிஎஸ்சி. ஓகே, இப்போதைக்கு போதும். ஸோ டிவைஸ் டைப் அட்ரிபியூட்ஸ் வந்து சொல்லியாச்சு. அண்ட் தென் பேசிக்கலி நான் வந்து இதை வந்து சொல்லி ஆகணும். அதாவது கோல்டு ப்ளக்ஸ் அண்ட் ஹாட் ப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நான் வந்து சொல்லியிருந்தேன் இந்த யூடேவ் அதாவது டிவைஸ் மேனேஜர் வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லா டிவைஸஸும் பூட் டைமில் ஆட்டோமேட்டிக்காக அதோடைய ஸ்பெசிஃபிக் கர்னல் டிரைவர்ஸ் வந்து லோட் பண்ணி ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆக்க வைக்கிற வேலை வந்து யூடேவ் உடைய பொறுப்பு. ஸோ அது வந்து பேசிக்கலாக கோல்டு ப்ளக் டிவைசஸ் அப்படின்னு சொல்லுவோம். கோல்டு ப்ளக்னா ஏற்கனவே மதர் போர்டில் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரேமு இந்த கிராஃபிக்ஸ் கார்டெல்லாம் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அது வந்து கோல்ட் ப்ளக் டிவைசஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஹாட் ப்ளக்ஸ் வந்து இந்த பென்ட்ரைவ்ஸை வந்து ஹாட் ப்ளக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆர் ஒரு ஸ்பெசிஃபிக் இயர்ஃபோன்ஸாக இருக்கட்டும், ஆர் ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ளூடூத் அடாப்டராக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் ஹாட் ப்ளக் டிவைஸ். ஸோ இந்த ஹாட் ப்ளக்ஸ் எல்லாம் டிடெக்ட் பண்ணுற வேலையும் இந்த யூடேவோடைய வேலை தான். ஸோ பேசிக்கலாக இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா /etc யூடேவுக்கு ரூல்ஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 ரூல்ஸ் இருக்குது, 2 ரூல் ஃபைல்ஸ் இருக்குது. பேசிக்கலாக ஒரு ஹாட் ப்ளக் டிவைஸ் வந்து இன்சர்ட் பண்ண உடனே ஒரு ஸ்பெசிஃபிக் ரூல் வந்து ட்ரிகர் ஆகும். எனக்கு தெரிஞ்சு எனக்கு அவ்வளோவா டீட்டெயிலாக நான் வந்து இது வந்து எனக்கு தெரியல, பட் என்னுடைய அசம்ஷன் இது. ஸோ நீங்கள் வந்து இது கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் ஒரு ஸ்பெசிஃபிக் ஹாட் ப்ளக் டிவைஸ் வந்து டிடெக்ட் ஆச்சுன்னா அதுக்கு தகுந்த கர்னல் டிரைவர்ஸ் ஆர் கர்னல் மாடியூல்ஸ் வந்து லோட் பண்ணும் யூடேவ். ஸோ இதுதான் ஒரு சின்ன ஷார்ட்டான இன்ட்ரொடக்ஷன். ஸோ டெவ் சொல்லியாச்சு, ப்ராக் சொல்லியாச்சு, அண்ட் தென் சிஸ் பற்றி நான் வந்து சொல்லணும். ஸோ பேசிக்கலாக இந்த சிஸ் வந்து ஜஸ்ட் லைக் எப்படி டெவ் வந்து ஃபங்க்ஷன் ஆகுதோ அதே மாதிரி தான். பட் மோஸ்ட்லி ஆன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது கர்னல் டேட்டா வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் ஒரு ஹார்ட்வேர் லெவலுக்கு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இந்த சிஸ் டைரக்டிவில் வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸு டிவைசஸ்ஸு டெவ் எல்லாத்துக்கும் ஒரு மேப்பிங் இருக்கும் இங்கே. ஃபார் எக்ஸாம்பிள் டிவைசஸ்க்கு போனோம்னா சிபியூ இருக்கும் இங்கே. ஸோ சிபியூ, ஸோ அதோடைய இன்ஃபர்மேஷன் ஃபார்மேட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அதோடைய இன்ஃபர்மேஷன் வந்து இந்த சிஸ் டைரக்டிவில் இருக்கும். எனக்கு அவ்வளோவா தெரியல, எனக்கு தெரிஞ்சது நான் வந்து இங்கே வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து மேபி நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நெட்டில் ரிசர்ச் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம். பை.